டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதி மேமும் சாந்தி மேமும் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க சுவாரஸ்யமாக. அவங்கள போய் கேட்ச் பண்ணி நம்மளோட யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுத்துடலாம். ஓகேயா? ஜோதி மேம், சாந்தி மேம், வெல்கம் வெல்கம். ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஃபேமிலி பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, சூப்பர். நம்ம வேறு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்க, டைம் இல்லை அப்படின்னு. சாந்தி மேம்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப ஜோதி மேமாச்சும் அடிக்கடி வீடியோவில் வர்றாங்க. அடிக்கடியில் அவங்க தான் எப்போயுமே வராங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலான்னா, இந்த பேசிகிட்டு இருக்கப்போ கிடைக்கிற டைமை நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கணும். ரெண்டு மேம் சொன்னாங்க எக்ஸசைஸ் பேசிகிட்டு இருக்கப்பே. இப்போ ஜென்ஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கப்பே நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹீல்லையும் டோஸ்லையும் மாற்றி மாற்றி நின்றுக்கலாம். ஹீல்லையும் டோஸ்லையும் இது கூட ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். எங்கே பேசிக்கிட்டே இதை செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே திரும்பி பேசிக்கிட்டே திரும்பி பேசிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இது செஞ்சுக்கலாம். ஏன்னா முறைப்படி செய்கிறது தான் பெஸ்ட்டு. இருந்தால் கூட இந்த மாதிரி ஹீல்லையும் டோஸ்லையும் மாற்றி மாற்றி இருந்து செய்கிற எக்ஸசைஸ். ஜோதி மேம் அடுத்த எக்ஸசைஸ் வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி கிளாப் பண்ணிக்கிட்டே பேசுகிறதும் ஷோல்டருக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி கிளாப் பண்ணிக்கிட்டே நல்லா ஷோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாப் சவுண்டு கேட்கணும். அது நல்லது. ஷோல்டர் லெவலில் கைகளை நீட்டி. ஓகே, இப்போ தேர்டு ஒன்று சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ தேர்டு நல்லது. செஸ்ட்டு பகுதிக்கு நல்லது. இந்த எக்ஸசைஸ் லங்ஸ் நல்லா கரெக்டாக இயங்கும். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே சிம்பிளாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் கவுண்டிங்கே கிடையாது மேம். எத்தனை தடவை வேணாலும் செஞ்சுக்கலாம். சாந்தி மேம் கைகளை நல்லா மேலே உயர்த்தி அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இடிச்சுக்கிறாதீங்க. ஓகேயா? அடுத்து இன்னும் 2 எக்ஸசைஸ் அதிலே பார்த்துருங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு ஜோதி மேம் சொல்லுங்கள்? பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ். இன்னும் பேசிக்கிட்டே நம்ம இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜென்ஸ் எல்லாம் இது நல்லா ஃப்ரீயாக அவங்க வாட்டுக்கு இந்த எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் செஞ்சு காமிச்சிடலாம் மேம். இப்போ 5th எக்ஸசைஸ் பாருங்கள். ரெண்டு பேருமே எக்ஸசைஸ்னு ஆரம்பித்ததுமே அவங்க வாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கைக்குமே சேர்த்து செஞ்சுக்கலாம். ஜோதி மேம், சாந்தி மேம் 2 பேருமே 2 கைக்குமே சேர்த்து செஞ்சுக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட்டு பேசிக்கிட்டே கடன்னு இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். ஒரு கையிலையும் செஞ்சுக்கலாம் மேம். ரெகுலராக அவங்க ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கையாகவும் செஞ்சுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 2 கைக்குமே கொடுக்கணும், ஈவனாக கொடுக்கணும். இங்கிட்டு 5 கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் அங்கிட்டு ஒரு 5 கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம இந்த ரொட்டேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ். இது பேசிகிட்டே நிற்கிற டயத்தில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டால் நம்ம பாடியும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம், தேங்க்யூ. 2 பேர் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.